Hi friends, இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 டக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டக்ஸில் ஃபஸ்ட்டு டக் பின் டக் 8x8 ஃபேப்ரிக். 8x8னா 8 இன்ச்சு வித்து 8 இன்ச்சு ஹைட்டில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். 3/4 இன்ச் கேப் விட்டு லைன் வந்து ஒரு 4 லைன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு ஒரு 4 லைன் வந்து 3/4 இன்ச் கேப் விட்டு போட்டிருக்கேன். ஒரு 4 லைன் வந்து 1.25 இன்ச் கேப் விட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க லைனை அப்படியே அழகாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துடுவாங்க. டாப் ஸ்டிச்னால் படிமான தையல். நம்ம வந்து லைன் போட்டிருக்க இடத்த அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே எக்ஸாக்டாக வந்து டாப் ஸ்டிச். இப்படியும் நவரக்கூடாது, அப்படியும் நவரக்கூடாது, கரெக்டாக அது மேலே டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லையும் கொடுத்துட்டு வரோம். நான் ஏன் வந்து 3/4 இன்ச்சில் வந்து ஒரு 4 லைன், 1.25 இன்ச்சில் 4 லைன் கொடுத்தேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. 3/4 இன்ச் கேப் விட்டால் இந்த அளவுக்கு டிசைன் வரும், 1.25 இன்ச் கேப் விட்டால் இந்த அளவுக்கு டிசைன் வரும். உங்களுக்கு டிசைனை வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து பண்ணியிருக்கோம். செகண்ட் டக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா டயகனல் டக். டயகனல் டக்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பயாஸில் லைன் போடணும். பயாஸில் 3/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே லைன் போட்டுக்கிட்டே வரேன். போட்டுட்டு ஃபோல்டு அதே மாதிரி வந்து அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே டாப் ஸ்டிச். இதை வந்து இழுக்கவே கூடாது, எங்கேயுமே வந்து ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. அப்படியே அந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ளோலேயே மெதுவாக ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம பயாஸில் ஸ்டிச் பண்ணுறதுனால லைட்டாக இழுத்தா கூட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் கொடுத்து நல்லா இருக்காது. அதனால் இழுக்காமல் அதோட ஃப்ளோலேயே கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறோம். அவ்வளோதான், டயகனல் ஸ்டிச் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸ் டக். ஸ்பேஸ் டக்னா கொஞ்சம் கேப் இருக்கும். 1.25 இன்ச்சு கேப் விட்டு ஃபுல் ஃபேப்ரிக்லையும் நான் லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு அந்த லைனை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே எக்ஸாக்டாக டாப் ஸ்டிச் போட்டோம். இப்போ அந்த மாதிரி போடாமல் அந்த லைனை ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அங்கேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே ஸ்டிச். இந்த ஃபூட்டர் வந்து 1/4 இன்ச், அந்த ஒரு சைடு ஃபூட்டர் வந்து 1/4 இன்ச், அந்த ஃபூட்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டிச் போட்டு வந்துடுறேன். இப்படியே நான் இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுதான் ஸ்பேஸ் டக்.
வேவ் டக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்பேஸ் டக் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்பேஸ் டக்ஸ்க்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்குது தெரியுமா, அது கீழ் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1 inch கேப் பண்ணி ஃபுல் ஃபேப்ரிக்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச், இப்போ இது வந்து நான் கோடு போடாமல் அப்படியே அந்த மார்க்கிங் மேலே சின்னதாக மார்க் பண்ணுறல அதை வச்சே நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது கோடு போட்டுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால். இப்போ நான் கோடு போடாமே பண்ணுறேன். என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து டவுன்வர்டாக அந்த ஃபேப்ரிக் ஸ்பேஸ் டக்ஸ்க்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் வெளியில் இருக்குல்ல, அது வந்து டவுன்வர்டாக ஃபேஸ் பண்ணும். இப்போ செகண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அப்வர்டாக மேல் நோக்கி வந்து ஃபேஸ் பண்ணும். அப்வர்டாக ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு புரியலன்னா வீடியோவில் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டிச் வந்து டவுன்வர்டாக, இதே மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து டவுன்வர்டாக வரணும், ஒரு ஸ்டிச் அப்வர்டாக, ஒரு ஸ்டிச் டவுன்வர்ட், ஒரு ஸ்டிச் அப்வர்ட், இப்படி பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் வேவ் டக் ரெடி. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.